தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவிலிருந்து மீண்டும் அதிமுகவுக்கு திரும்புகிறார். தாவேகாவிலிருந்து மீண்டும் அதிமுகவுக்கு திரும்புகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தார்கள். பல மூத்த தலைவர்கள் இழுக்கப்பட்டார்கள். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன். எடப்பாடியுடன் ஏற்பட்ட மோதலால் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஆலோசனைப்படி, வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவராக திகழ்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தவுடன் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மறுநாள் சொந்த ஊரான ஈரோடு திரும்பினார். அங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அன்று இரவு தூங்கிவிட்டு காலை இரவு தூங்குவதற்கு முன்பாக ஈரோடு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளரை அழைத்துள்ளார். ஆனால் அவர் அலைபேசியை எடுக்கவில்லை. மறுநாள் காலையில் புஷி ஆனந்த் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு கொண்டீர்களா என்று கேட்டார். ஆம் என்று கூறியுள்ளார். உடனடியாக அலைபேசியை துண்டித்து விட்டார். பின்பு ஈரோடு மாவட்ட செயலாளர் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். செங்கோட்டையன் இது பற்றி விசாரித்ததற்கு, தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்ட செயலாளரையும் தொடர்பு கொண்டால் முதலில் புஷி ஆனந்தை தொடர்பு கொள்ள வேண்டும், அதன் பின்புதான் மாவட்ட செயலாளரை தொடர்பு கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் தாவேகாவின் நிலைமை என்று கூறியுள்ளார்கள். மிகவும் நொந்து போயுள்ளார். அடுத்ததாக ஜனநாயகன் பட பிரச்சனை, கரூர் சிபிஐ பிரச்சனை சம்பந்தமாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பாஜகவில் மூத்த தலைவர்கள் தனக்கு தெரியும், இது சம்பந்தமாக அவர்களை தான் அணுகவா என்று கேட்டுள்ளார். ஆனால் தாவேகா மூத்த தலைவர்கள் செங்கோட்டையனை அறையை விட்டு வெளியேறும்படி கூறியுள்ளனர். இதனால் மிகவும் மனம் நொந்து போயுள்ளார். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பொழுது அதிமுகவிலிருந்து பலரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துள்ளார். அவர்களுக்கு கட்சி பதவி வழங்க வேண்டும் என்ற பட்டியல் கொடுத்துள்ளார். அந்த பட்டியல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கட்சி பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது யாரும் கண்டுகொள்ளவில்லை. இது சம்பந்தமாக விஜயை அணுகுவதற்காக விஜய் வீட்டுக்கு 4 முறை சென்றுள்ளார். அங்கே அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. விஜய் உங்களை அழைத்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் வரக்கூடாது என்று செங்கோட்டையனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள பிரச்சார குழுவில் அவருக்கு 3வது இடம்தான் அளிக்கப்பட்டது. முதலிடம் புஷி ஆனந்த், 2வது ஆதவ் அர்ஜுனா, 3வது செங்கோட்டையன். ஆக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் டம்மியாக்கப்பட்டுள்ளார். இது அவருக்கு மன உளைச்சலை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் தற்பொழுது அவர் டம்மியாக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது குறித்து மனம் வெதும்பியுள்ளார். அதிமுக பழைய நண்பர்களிடம் இது சம்பந்தமாக மனம் விட்டு பேசியுள்ளார். அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்புமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் அதிமுகவுக்கு போய் சேர்ந்து விடலாமா என்ற மனநிலையில் செங்கோட்டையன் இருப்பதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்தவர்கள் மீண்டும் பாஜகவுக்கே திரும்பிவிட்டனர். அதே போன்று அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களும் மீண்டும் அதிமுகவுக்கே திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்புவார் என்று அதிமுகவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.